பீஸா, பிரியாணிலாம் சாப்பிட்டோம். வயிறு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கிற மாரியே இருக்கு. சோடா குடிச்சா கண்டிப்பா சரியாகும்னு சொல்ற ஃப்ரெண்ட கூட வச்சுட்டு இருக்கீங்களா? அவர் எதுக்கு நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பீஸா, பர்கர்ஸ், பிரியாணி இந்த மாரி ஃபேட்டி, ஸ்பைசி ஃபுட் அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா, ஓரளவுக்கு ப்ளோட்டிங் சென்சேஷன் வருது அப்படிங்கிறது நார்மல். ரொம்ப அதிகமா இருக்கிறது சொல்ல வரல. அந்த மாரி ப்ளோட் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க? "ஏய் சோடா சாப்பிடு கண்டிப்பா சரியாயிடும்னு" சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்பாதீங்க. சோடா ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க். ஆல்ரெடி ப்ளோட் ஆயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்க இரைப்பை ஃபுல்லா இருக்கிறதுனால. இப்ப ஏரேட்டட் ட்ரிங்க் அது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளார போய் கேஸ் அதிகமாகும். அதே சமயத்துல ஆல்ரெடி ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கிற ஸ்டொமக்கை வந்து இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணும். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது டைஜஷன் வில் கெட் டிலே. ஃபேட் ஐட்டம் அதிகமாக இருக்கும்போது ஆஸ் சச் ஸ்டொமக்லேருந்து சிறுகுடலுக்கு போகிறதுக்கான டைம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சோடாலாம் குடித்தோம் அப்படின்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு ஏப்பம் வர மாதிரி இருக்கும். ஏப்பம் வந்து டைஜஸ்ட் ஆகுதுங்கிற அர்த்தம் இல்லை, கேஸ் அதிகமாக உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ரொம்ப நேரம் இரைப்பையிலே இருந்துச்சுன்னா அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள், கேஸ்ட்ரோ இசிபிஜல் ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். அட் த சேம் டைம் டைஜஷனில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு ரொம்ப மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ ஃபேட்டி ஃபுட், ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது சோடா சாப்பிட்டா தீர்வா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் கோயிங் டு காஸ் யூ மோர் ஹார்ம்.